இந்தியாவின் முதல் சினிமா ராஜா ஹரிஷ்சந்திரா. இது தாதா சாஹேப் பால்கேயின் இயக்கத்திலும் தயாரிப்பிலும் 1913ஆம் ஆண்டில் மே 3இல் இந்தியாவில் வெளியிடப்பட்ட சுமார் 40 நிமிடங்கள் ஓடக்கூடிய முழு நீள ஊமை திரைப்படமாகும். நீதி நேர்மை தவறாத மன்னராக ராஜா ஹரிச்சந்திரா தன்னுடைய ராஜ்யத்தை துறந்து தன் மனைவி மகனுடன் சென்று முனிவர் விஸ்வாமித்திரருக்கு இனி ராஜ்யம் ஏற்பதில்லை என்று சத்தியம் செய்து கொடுப்பது போன்றதொரு கதைக்களமே திரைப்படம். இந்த படத்தை எடுத்து முடிக்க 7 மாதங்களும் 21 நாட்களும் ஆகியிருக்கிறது. மராத்தியின் பிரபல நாடக நடிகரான தத்தாத்ரேயா தமோதர் ராஜா ஹரிச்சந்திர மன்னராக நடிக்க ராணியாக நடித்தவரும் ஓர் ஆண் கலைஞரே. இந்த படம் பாம்பே கரோனேஷன் சினிமா என்ற இடத்தில் திரையிடப்பட்டது. ராஜா ஹரிச்சந்திரா படத்தின் வெற்றி பால்கேவை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. பல படங்களை இயக்கவும் தயாரிக்கவும் இப்படம் வழிகாட்டியாக அமைந்தது. இந்திய சினிமா இந்த அளவிற்கு வளர்ச்சியின் உச்சமாக உலக சினிமா தரத்திற்கு செல்ல இப்படமே ஆதாரம். தாதா சாஹேப் பால்கே ஏப்ரல் 30, 1870இல் நாசிக்கில் பிறந்தார். 1885ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள சர் ஜே கலைக்கல்லூரியில் சேர்ந்து பயின்றார். 1910 முதல் 1940 வரை பல திரைப்படங்களை உருவாக்கினார். 1944 பிப்ரவரி 16இல் காலமானார். இவருடைய நினைவாக தாதா சாஹேப் பால்கே விருது நிறுவப்பட்டது. இந்திய திரைப்படத்துறையின் தந்தையாக கருதப்படும் தாதா சாஹேப் பால்கே அவர்களின் புகழ் பாடுவோம்.